நாம் தமிழர் கட்சி இந்திய கட்சிகளுக்கு முன்னுதாரணம். இதை குறித்து தான் என்ற காணொளியில் காணவிருக்கின்றோம். தமிழ் தலைவன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நடக்கவிருக்கின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மதிப்புமிக்க வேட்பாளர் தங்கை சகோதரி அபிநயா அவர்கள் தொடர்ச்சியாக அரசியல் களம் காண்கின்றார் என்பது அனைவருக்கு தெரியும். ஆனால் இது எப்படிப்பட்ட ஒரு முன்னெடுப்பு என்றால், பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கின்றோம் என்று இந்தியா முழுவதும் பிற கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது, பெண்களுக்கு சரிவாதி இடஒதுக்கீட்டை செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தேர்தலிலும் கொடுத்து தொடர்ச்சியாக தேர்தல் களத்திற்கு அனுப்புகிறதென்றால் இது எப்படிப்பட்ட நடவடிக்கை என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஆகையால் தான் நான் கூறினேன், இந்தியாவின் முன்னுதாரணமாக நாம் தமிழர் கட்சி தற்பொழுது இருக்கின்றது. எவ்வளவு முன்னெடுப்புகள் எடுத்தாலும் நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக 50% ஆண்களுக்கும் 50% பெண்களுக்கும் என்ற அடிப்படையில் தான் எல்லா தேர்தலையும் சந்தித்து வருகின்றது. உறுதியான கொள்கையை நாம் தமிழர் கட்சி பெற்றிருப்பதால் தான் பிற கட்சிகள் நாம் தமிழர் கட்சியுடன் மோதுவதற்கு தற்பொழுது சிந்தனையில் நாம் தமிழர் கட்சியா அது வளர்ந்து வருகின்ற மிகப்பெரிய கட்சியாக இருக்கின்றது என்ற சிந்தனையை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றது. நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய வளர்ச்சி பாதையை எட்டி செல்கின்றது. இதனிடையே தான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றிருந்த தேர்தல் களம் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் நாம் தமிழர் என்று மாறி நிற்கின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பெறும் என்பது அனைவருடைய கருத்தாக இருந்து வருகின்றது. மேலும் நாம் தமிழர் கட்சி என்பது நீங்கள் நினைப்பது போன்று சாதாரண கட்சி அல்ல. மிகவும் தெளிவாக, மிகவும் அழகாக, மிகவும் கவனத்தோடு தமிழ் மக்களிடையே தமிழ் தேசியத்தை, கொள்கைகளை விதைகளாக விதைத்து அறுவடை செய்ய காத்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய தாக்கம் 2026 தேர்தலிலும் ஏற்படுத்தும் என்பதுதான் அனைத்து ஆய்வாளர்களின் கருத்தாக இருக்கின்றது. யார் எப்படி இருந்தாலும், எது எப்படி செய்தாலும் நாம் தமிழர் கட்சி என்பது கொண்ட கொள்கையை ஒருபோதும் மாற்றி நிற்காது என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இதுவரை தமிழ் மண்ணில் தோன்றிய அனைத்து கட்சிகளும் செய்யாததை பலவற்றை நாம் தமிழர் கட்சி செய்து காட்டியிருக்கின்றது. ஏன், இந்திய அளவிலும் கூட நாம் தமிழர் கட்சியை போன்று கொள்கை கொண்ட எந்த கட்சிகளும் தற்பொழுது வரை இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மிகவும் தெளிவாக அனைத்து மக்களிடத்திலும் நாம் தமிழர் கட்சி கொள்கை என்பது கொண்டு போய் சேர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. வருகின்ற விக்கிரவாண்டி இடைத்தேர்தலும் கூட அங்கே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் நாம் தமிழர் கட்சியை மிக தெளிவாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய களமாக நாம் தமிழர் கட்சியினர் மாற்றி வைப்பார்கள். இதற்காக பல இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியின் உறுப்பினர்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை நோக்கி செல்ல காத்து கொண்டிருக்கின்றார்கள். மிகப்பெரிய களமாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தை மாற்றி அங்கே வாக்கு அறுவடைக்கு தயாராகி கொண்டிருக்கின்றது நாம் தமிழர் கட்சி என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. இன்னமும் தெளிவாக அபிநயா என்ற பெண் வேட்பாளரை நிறுத்தி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் அதிர வைத்துள்ளது நாம் தமிழர் கட்சி என்று கூறலாம். தேர்தல் அரங்கம் என்பது யார் வேண்டுமானாலும் வரக்கூடிய ஒரு அரங்கமாகவும், தேர்தல் களம் என்பது எவர் வேண்டுமானாலும் போட்டி போடக்கூடிய ஒரு களமாகவும் மாற்றி நிறுத்தியதும் நாம் தமிழர் கட்சியும் செந்தமிழன் சீமானின் தமிழ் தேசிய கொள்கையும் தான் என்றால் அந்த சொற்றொடர் மிகையாகாது. இதற்கு முன்பு அவ்வாறு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. சாதாரண எளிய மக்களின் அமைப்பு சார்ந்த சக்திகளாக தேர்தல் களம் மாறும் என்பதை உணர்த்தியவர் செந்தமிழன் சீமான். காசு பணம் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை கட்டமைத்து மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்தவர் சீமான். நிச்சயமாக 2026 மக்கள் அரசியலாக நாம் தமிழர் கட்சி மாறி ஆட்சி அரியணையில் ஏறும் என்பதில் மாற்று கருத்தில்லை. அவர் ஆட்சி அரியணை அமைப்பார் என்று கூறி மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். இலக்கு ஒன்றுதான், தமிழ் பேரினத்தின் விடுதலை. தமிழ் தலைவர் நேயர்களுக்கு வணக்கம்.